முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தேகிரம் யத்கிருபாத்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருப்பிரும் மாதிரும் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நதோஸ்மி சாந்தாகாரம் புஜகசயனம் ரத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபீர் கியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம். ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 39 அக்ரூரர் கண்ட காட்சி. ரொம்ப அழகான அத்தியாயம் இது. அக்ரூரர் ஒரு பக்தர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வந்தனங்கள் செய்து பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து பகவானை அடைந்தவர், முழுமை பெற்றவர். அக்ரூரர் இந்த லீலையில பகவானுடைய மாமன் முறைதான். கம்சனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரன் அப்படின்னு சொல்லலாம். இவர் மந்திரி அரசவையில இருந்தார். அதனால கம்சன் அக்ரூரரை நம்பி கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைத்து வர சொல்லி அனுப்புறார். ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையை செய்யும் போது இவர் பக்தர்ன்றதுனால அது பக்தி காரியம். அதனால அவர் ரொம்பவே நெகிழ்ந்து விடுகிறார். இப்ப அது இந்த இடத்துல அக்ரூரர் என்ற பக்தரை நாம் சந்திக்கிறோம். சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், இனி என்ன அடைய வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டார் அக்ரூரர். கிருஷ்ணரை நேரில் சந்திப்பது, அவருடன் உறவாடுது, இதுதான் பக்தர்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை அக்ரூரர் அடைந்து விட்டார். அதனால இனி என்ன கேட்க வேண்டியிருக்கு? பகவான் நேர்ல வந்துட்டார் நமக்கு முன்னாடி. என்ன கேட்கறது? பகவான் நேர்ல வரணுன்றதுதான் நம்முடைய பிரார்த்தனைகளாகவும் நம்முடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது. அப்ப என்ன, இதை அடைந்தவனுக்கு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. பக்தர்கள் எதையும் கேட்பதில்லை பகவானிடம். பகவானின் பக்தி தொண்டிற்கு தம்மை அர்ப்பணித்த பக்தர்கள், சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், பக்தி தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. தொண்டு அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீ கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. பகவான் அவர்கள் அடைவதற்கான, இப்ப இந்த ஒரு பக்தனுக்கு இது கிடைக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம இதை எங்க பாக்குறோம்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல கர்தம முனிவர்னு ஒருத்தரை பத்தி படிச்சோம். அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம. அந்த கர்தம முனிவர் உலக அழகியின் மனைவியா பெற்றிருந்தார். உலக அழகி எல்லாம், உலக அழகி எல்லாம் விலை மாதர்களா போயிடுறாங்க. ஆனா அந்த உலக அழகி தேவஹூதி பகவானுக்கே தாயாக மாறினாள். கந்தர்வர்கள்லாம் தேவஹூதியை பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அழகி. அந்த அழகிய பெற்றிருந்து கூட கர்தம முனிவர் மயக்காலாம் வரல அவருக்கு. அவரால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. பணம் காசெல்லாம் வர வைக்க முடியும் அவரால். ஆனாலும் எளிமையா தான் இருந்தார். தவம் தான் செஞ்சார். எப்பொழுது தேவையோ, மனைவி வாடி போனா, கணவன் கண்டுக்கவே இல்லையான்னு, அதனால ஒரு உலகத்தையே படைச்சார். அது எப்படிப்பட்ட உலகம்னா, இப்ப நாம இருக்கிற உலகம்ல நம்ம பறக்கும் விமானம் போல போறது கிடையாது. அவர் பறக்கின்ற ஒரு உலகத்தை படைத்தார் கர்தம முனிவர். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர். இங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, பக்தர்களால முடியாதது, பெற முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் பகவான் தரார். கர்தம முனிவர் அதெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணல. அவர் காட்டுலதான் வாழ்ந்தார், குடிசையில தான் இருந்தார், எளிமையா தான் இருந்தார். ஆனால் அவரால ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருந்தது. ஆனா அது துஷ்பிரயோகம் பண்ணல. அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. பக்தர்கள் பகவானை பார்த்துட்டாங்க, பகவான் பக்தர்களுடைய கைக்கு வந்துட்டா பக்தர்கள் என்ன ஒன்னா சாதிச்சுக்கலாம். ஆனா அதை செய்ய மாட்டாங்க பக்தர்கள். கண்டிப்பா பகவானிடமும் எதையும் கேட்க மாட்டாங்க. பௌதிகமான விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க. இதுதான் பக்தர்களுடைய சிறப்பு. அந்த சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். அப்ப இவர் மாலை உணவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் கிருஷ்ணர் அக்ரூரர் கிட்ட பேசுறார். நந்த மகாராஜரும் பேசுறார். எல்லாரும் பேசுறாங்க. பயணங்களை எல்லாம் பற்றி கேட்கறாங்க. கிருஷ்ணர் பேசுறப்ப கிருஷ்ணர் சொல்றார், தாய்மாமன்ற பெயர்ல எங்க குடும்பத்துல ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோயின் பெயர் கம்சன். அதனால உங்களுடைய நலனை பற்றிலாம் நான் கேட்கவே கூடாது. இப்ப யாருன்னா ரொம்ப கெட்டுன்னு வந்திருக்கிறாங்கன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாமா? ஒரு ஆஸ்பத்திரியில இதய நோயாளியா ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க அவ்வாரியும்னா அவ்வாரியும்னு எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க? நான் தான் நோயில இருக்கிறேன்னு தெரியலையான்னு கேட்பாங்க.
கேட்பாங்க இல்லையா? அத மாதிரி அக்ரூரனுடைய குடும்பங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதனால அதை கேட்கவே தேவையில்லைன்னு கிருஷ்ணர் சொல்றார். என்னால தானே, எங்களால தானே என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படுறாங்க. அவர்களுடைய குழந்தைகள்லாம் செத்து போனாங்க, கொல்லப்பட்டார்கள். அதற்கு காரணம் நான் தானே அப்படின்னு கிருஷ்ணர் பேசுறார். அதனால மாமாவே நீங்க வந்திருக்கீங்க, மேன்மை மிகுமாக மாமாவே. அக்ரூரர் வந்து மாமா. அதனால நீங்க வந்திருக்கிறீங்க, இங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது, அப்போ அக்ரூரர் பதில் சொல்றார். கம்சன் வந்து இவர் கொல்வதற்காக, கிருஷ்ணரை கொல்வதற்காக இங்க வந்து வர சொல்லியிருக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? நாரத முனிவர் வந்தாரு. வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவருடைய தேவகியினுடைய மகன்கள் என்பதை நாரதர் சொல்லிட்டாரு. அதனால தன்னை கொல்ல போகும் 8வது குழந்தை கிருஷ்ணர் தான் கம்சனுக்கு தெரிந்து விட்டது. அதனால என்னை வந்து உங்களை அழைத்து வருமாறு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப நந்த மகாராஜர் இதை கேட்கிறாரு. அவர் பயப்படல. நந்த மகாராஜர் தன்னுடைய, அவர் தான் இந்த 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 விருந்தாவனத்தினுடைய தலைவர். அவர் எல்லா ஆயர்களையும் சொல்றார், பால் பொருட்கள்லாம் சேகரிச்சு வச்சுக்குங்க, நல்ல தரமான பொருட்களை எடுத்துக்குங்க, பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்குங்க, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுங்க, வண்டி எல்லாம் கட்டுங்க, எல்லாருமே போலாம். எல்லாரும் போயிட்டு, நந்த மகாராஜர்லாம் குறுநில மன்னர்கள். கம்சன் வந்து மிக பேரரசன். அதனால கம்சனுக்கு கப்பம் கட்ட வேண்டியது கடமை. அதனால கம்சனை போய் பார்த்துட்டு நம்ம குழந்தைகளையும் கூட்டின்னு போலாம், கூப்பிட்டுன்னு வர சொல்றார். நந்த மகாராஜருக்கு இன்னும் புரியல. கிருஷ்ண பலராம அங்கதான் இருக்க போறாங்க, இங்க திரும்பி வர போறது இல்ல, அதெல்லாம் தெரியல. அவர் பொதுவா நினைச்சுக்கிட்டாரு, இப்ப கொஞ்ச நாள் அங்க போயிட்டு கம்சனை கொன்னுட்டு, எத்தனை அசுரனுங்களை கொன்னா என் குழந்தை, அதனால கம்சனையும் கொன்னுட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்துல நந்த மகாராஜர் எல்லாரும் வண்டி கட்டுங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இளங்கோப்பியர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் போயிடுச்சு, கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவுக்கு போக போறாங்கன்ட்டு. ஆனா கோபியர்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரிவு. இப்ப இங்க இந்த இடத்துல வந்து சுகதேவர் சொல்றாரு, யசோதைக்கு தெரியாது இவங்க இப்படி போயிட்டு இப்படி வரப்போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில அவர் திரும்பியே வரப்போறது இல்லைன்னு யசோதைக்கு தெரியல. கோபியர்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு நிமிஷம் கூட கிருஷ்ணரை பிரியறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. சிஷ்டாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யுகாயுத்தம் நிமிஷேன சக்ஷுஷா பிரவருஷாயுத்தம். ஒரு யுகம் கூட 12 வருஷம் மாதிரி இருக்கு. ஒரு ஒரு நிமிஷம் கூட 12 வருஷமா ஒரு யுகமாட்டம் இருக்கு. என்னுடைய பிரிவு, பகவானை பிரிந்திருக்கிறது அவ்வளவு ஒரு துன்பத்தை தருகிறது கோபியர்களுக்கு. கோபி பாவத்துலதான் அந்த பாட்டே பாடினார் சைத்தன்ய மகாபிரபு. நாமெல்லாம் கூட அந்த பாவத்துலதான் நம்முடைய பரம்பரையே இருக்கு. பிரிவு துயரில் பக்தி தான் நம்முடைய பரம்பரையே. அந்த பிரிவு துயர் வந்து இப்ப இப்ப ஆரம்பிக்க ஆரம்பிப்போகுது கோபியர்களுக்கு. இப்ப சேர்ந்திருந்தார்கள், ஆனால் இனி முழுக்க முழுக்க இறுதி வரைக்கும் பிரிந்துதான் இருக்க போகிறார்கள். விப்ரலம்ப பாவம் அப்படின்றதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய மேன்மையே. அதுலதான் நம்ம எல்லாம் பக்தியே செய்ய போறோம். மகாபிரபு நம்மளுக்கு அதை தான் சொல்லியே கொடுத்தாரு. அப்ப அதை தெரிஞ்ச உடனே கோபியர்களுக்கு மிக பெரிய துன்பம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ கிருஷ்ணரை பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, விதியை நொந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், அக்ரூரரையும் நொந்துகிறாங்க. அக்ரூரர் வந்து, அக்ரூரர் அப்படின்ற பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குரூரம் இல்லாதவர், குற்றமற்றவர் அப்படின்னு பேரு. அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். குரூரர்னா குற்றம் இல்லாதவர், குரூரம் இல்லாதவர், குற்றமற்றவர்ன்ற பெயருடையவர் தான் அக்ரூரர். ஆனா கோபியர்கள் கிட்ட இருந்து கிருஷ்ணரை பிரிச்சுக்கிறாருல, பிரிச்சது மட்டும் இல்லாம பிரிச்சது மட்டும் இல்லாம அவர்களை சமாதானமும் பண்ணல. அவர் பாட்டுன்னு வந்தார், விஷயத்த சொன்னார், அவங்கள வந்து ரதத்துல ஏத்திட்டு போக போறார். இத கேட்டவொன்னு கோபியர்களுடைய வேதனை பன்மடங்காக பெருகுகிறது. சில கோபிகள்லாம் மயங்கி கீழே விழறாங்க, கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது. அவர்களுடைய உடல் தளர்ந்து போனதுனால கையில இருக்கிற வளையெல்லாம் கீழே கீழே விழுது. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து துன்பத்தினுடைய எல்லைக்கு போகிறார்கள். இனி கிருஷ்ணரை விட்டு எப்படிதான் வாழறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வேதனை வந்து பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கிறது. காலை நேரம் வந்தது. அக்ரூரர் உணவறிந்து விட்டு தூங்கினார். காலையில எழுந்தார், வண்டி கட்டுறார். அப்ப இவர்கள் கோபியர்கள்லாம்
வெளிப்படையா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, கேசவா அப்படின்னு வெக்கத்தை விட்டு பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க. அது வரைக்கும் அவர்கள் ரகசியமா தான் கள்ளக்காதலிகளாகத்தான் இருந்தாங்க. இப்ப பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அழுறாங்க, கூவி அழுகிறார்கள். ஏன்னா அரை வினாடி கூட எங்களால அவங்க இல்லாமல் இருக்க முடியாது, அதனால நாம போய் கிருஷ்ணரை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லும்போது கோபியர்களுடைய மற்ற ஒரு கோபி சொல்றா நாம எல்லாம் போய் தடுத்து நிறுத்தலாம் கிருஷ்ணரைன்னு. மற்ற கோபிகள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, எல்லாம் பெரியவர்கள்லாம் பார்த்துருவாங்க, நம்முடைய காதலை தெரிந்து விடும் அப்படின்றாங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? நாம எல்லாம் முடிச்சாச்சே, எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிடலாம். நமக்கும் கிருஷ்ணருக்கும் ஆழ்ந்த பக்தி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம காட்டுல போய் வாழலாம், கிருஷ்ணரை காட்டுக்கு கொண்டு போயிடலாம். நம்ம காட்டுல இருக்கிற காட்டு தேவதைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போலாம் நாம அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சரி, சொந்தக்காரங்க நம்முடைய பெரியவர்கள் வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் நம்மள அடிச்சு உதைச்சு வீட்டுல வச்சுட்டா கூட சில கோபியர்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, அந்த கோபியர்கள் எல்லாம் போய் கிருஷ்ணரிடம் சேர்ந்து கிருஷ்ணரிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் கூடிய வழி அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் அவர் சாப்பிட்ட உணவெல்லாம் கொண்டாந்து நமக்கு கொடுக்கறதுக்கு கோபியர்கள், சுதந்திரம் பெற்ற கோபியர்கள் வழி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கோபியர்கள். இது எதுவுமே நடக்க போறது கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு அந்த மதுரையில இருக்கும் ராணிகள் இல்ல மதுரால இருக்கக்கூடிய பெண்களை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா மிகவும் அழகான, உலகத்திலே எல்லாரையுமே கவரக்கூடிய கிருஷ்ணர் மதுராவுக்கு போறாருன்னா அங்க இருக்கும் பெண்கள்லாம் அவருக்கு கிடைப்பாங்க. நாம கிராமத்துல இருக்கிற எளிய பெண்கள், மதுரா நகரம். அப்ப நகரத்துல இருக்கிற பெண்களுக்கு அவர் கிடைத்து விடுவார், நம்மள ஏன் அவர் திரும்பி பார்க்க போறாரு, இப்படி எல்லாம் புலம்புறாங்க. கோபியர்கள் புலம்ப 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 அழுது புலம்பி கொண்டிருக்க அதெல்லாம் கண்டுக்காம அக்ரூரர் 2 பேரையும் அள்ளி கட்டிட்டு போறார். அப்படி போகும்போது கோபியர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்போ கோபியர்களிடம் கிருஷ்ணர் கண்களால பேசுறாராம். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறார். ஆனாலும் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு தூதுவனை அனுப்புறார். அந்த தூதுவன் கிட்ட நான் வருவேன், திரும்பி வருவேன், ஆனா உண்மையில அவர் திரும்பியே வரல, பிருந்தாவனத்துக்கு வரல. எப்பொழுதும் பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் போறதே கிடையாது. அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இந்த லீலையில அவர் வரவே இல்லை. எப்பொழுதும் மனங்கள்ல இருக்கிறார், எப்பொழுதும் லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். அது ஆன்மீகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் லீலையில பாத்தீங்கன்னா அவர் வரவே இல்லை, பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. ஆனா அவர் சொல்லி அனுப்புறார், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அந்த ரதம் பயணித்து கொண்டிருக்கிறது. அப்ப பயணத்துல அக்ரூரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஏன்னா இப்ப கிருஷ்ணர் அவருக்கு சொந்தமாயிட்டார். அதனால எல்லா பாவங்களையும் ஒழிக்கக்கூடிய காலிந்தி நதி கிட்ட போறாங்க. காலிந்தி என்பது யமுனை நதியை குறிக்கும். அந்த நதிக்கு பல பிரத்யேகமான விஷயங்கள் இருக்கு. கங்கையை விட காலிந்தி பிரசித்தமானவள். ஏன்னா கிருஷ்ணருடைய மனைவி காலிந்தி. யமுனையில தான் எல்லா லீலைகளும் நடந்தது. அந்த பெருமைகள்லாம் காலிந்திக்கு உண்டு. அதனால அந்த நதியினுடைய நீரை பகவான் இறங்கி ரதத்தை விட்டு இறங்கி கொஞ்சம் குடிக்கிறார். அந்த அளவுக்கு அது அமிர்தமாக இருக்கிறது. அப்ப அந்த அந்த நேரத்துல அந்த நதி பக்கமா போற நேரத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும். யாரு? அக்ரூரர். அதனால பகவானிடம் அனுமதி கேட்கிறார். நான் அந்த குளத்துல நீராடி விட்டு, ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்துல நீராடி விட்டு சந்தியாவந்தனம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டார். பகவான் இருவரும் பகவான் தானே, கிருஷ்ணரும் பலராமரும் சரின்னு சொல்றாங்க. இவர் போய் குளத்துல குளிக்கிறார். அங்கு ஒரு அதிசயமான காட்சியை காண்கிறார். அங்கு ஆதிசேஷன் மீது பகவான் நாராயணர் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த வர்ணனை வருது, ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்தவொன்னே இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. நாம கொண்டு வந்த கிருஷ்ண பலராமர் மாதிரியே இருக்கிறாங்க இவங்க 2 பேரும். ஆனா அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. வெளியே பார்க்கலாம். வெளியே இருந்தவங்க எப்படி உள்ள போனாங்க, குழம்பிட்டார். வெளியே பாக்குறாரு, ரதத்துலதான் இருக்கிறாரு. வெளியே பாக்குறாரு, ரதத்துலதான் இருக்கிறாரு கிருஷ்ணரும் பலராமரும். அப்ப உள்ள இருக்கிறது யாரு? திரும்பி உள்ள குதிக்கிறாரு. உள்ள பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா தேவாதி தேவர்களும் கந்தர்வர்களும் பிரம்ம தேவனும் சிவபெருமானும் மிகப்பெரிய தேவர்களும் மிகப்பெரிய பக்தர்களும், அப்படி அனந்த கோட்டி பக்த கூட்டங்கள் அங்கு பகவானை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அனந்த சேஷருடைய வர்ணனையே இங்க ரொம்ப அழகா இருக்கு.
அவர் நீல வண்ண ஆடைகளை அணிந்திருக்கிறார். அவர் பாம்பு மாதிரி இருக்கிறார். அவருடைய பாம்பு தானே அனந்த சேஷ். அவருடைய தலையில பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளி 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 போல அந்த கிரீடங்கள் இருக்கு. ஆயிரம் ஆயிரம் தலைகள் இல்லையா, அவருடைய தலையில வந்து வெள்ளி கிரீடங்கள் இருக்கிறது. அந்த அனந்த சேஷனுடைய மடியில பகவான் துயிலு படுத்திருக்கிறார், சயனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய மேனி வந்து கருநீலமாக இருக்கிறது. அவருடைய ஆடை வந்து மஞ்சள் பட்டாடையை அணிந்திருக்கிறார். கண்கள் சிவந்திருக்கிறது. தாமரை கண்களை போல இருக்கிறது. இதழ்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. கவர்ச்சிகரமான புன்னகை இருக்கிறது. மனதை மயக்கும் பார்வை இருக்கிறது. அப்படி அவருடைய வர்ணனைகள் வந்திருக்கு. கைகள் மிக நீண்டு இருக்கிறது. பகவானுக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் தேவர்களுக்கு கூட முட்டியை விட்டு கீழே இருக்கணும். முட்டிய முட்டி நீங்க கையை நீட்டி பாத்தீங்கன்னா நம்ம கைகள்லாம் வந்து முட்டி கீழே வராது. அதுக்குதான் நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வர்ணிக்கும் போது ஆஜானு லம்பித புஜௌ கனகாவதாத்தௌ சங்கீதனை கவிதரௌ கமலாய தாக்ஷௌ விஸ்வாம்பரோ திஜவரோ யுகதர்ம பாலௌ வந்தே ஜெகத் பிரியகரௌ கருணாவதாரோ கருணாவதாரோ கருணாவதாரோ. இது வந்து முதல் ஸ்லோகம் சைத்தன்ய பாகவதத்துல. அதுல என்ன சொல்றாங்க, வர்ணிக்கிறாங்க சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள். தேவர்களுக்கே கை நீட்டாதான் இருக்கும், கால்கள் வந்து தரையில படியாது. அப்ப பகவானுக்கு இன்னும் ஆஜானு லம்பித்த புஜோ, மிக உயரமான தெய்வம் பகவான். அவருடைய கைகள் வந்து ரொம்ப நீளமா இருக்கான். அப்ப அந்த கைகள் நீண்டு என்பது வந்து பகவானுக்குரிய ஒரு அங்கம், ஒரு அடையாளம். கைகள் நீண்டிருக்கும், கண்கள் நீண்டிருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி பல எடுப்பான நாசி இருக்கும், விரிந்த தோள்கள் இருக்கும், சிரித்த இடை இருக்கும். ஆனால் மிகவும் பலமான தொடைகள், இன்னும் அதிகமான வர்ணனைகள்லாம் வருது இதுல. அவருக்கு வந்து விரிந்த பிருஷ்டம்ன்றது வந்து இடுப்பு, இடுப்பு இடை, அது வந்து ரெண்டு சேர்த்து. பிருஷ்டம்ன்றது வந்து இதை சுத்தி இருக்கிற இடம், இடை இன்னும் கீழே இருக்கிறது. அப்ப தொடைகள் வந்து யானையினுடைய துந்திக்கை மாதிரி இருக்கான், முழங்கால் அந்த மாதிரி. அவருடைய திருவடி வரைக்கும் வர்ணனைகள். அதுல முக்கியமா அந்த நகங்களை சொல்றாங்க. பகவானுடைய திருவடியில இருக்கிற நகங்கள் வந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறதா, பிரகாசமாக இருக்கின்றது. அவருடைய திருமேனியில அழிந்திருந்த நகைகள் பத்தி சொல்றாங்க. ரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட மணி மகுடம் வச்சிருக்காரு, கை வளையல்கள் இருக்கு, இடுப்பு ஒட்டியானம் இருக்கு, மேகலை. அப்புறம் வந்து பூநூல் போட்டிருக்காரு. முப்புரி நூல்னா பூநூல். கழுத்துல வந்து சில நகைகள், கழுத்து அணிகலன்கள், கார் சலங்கைகள், செவி குண்டலங்கள். அப்படி தாமரை 4 கரங்கள்ல சங்கு சக்கரம் கதா பத்மம் ஏந்தி இருக்கிறார். அவருடைய இதுதான் பகவானை வந்து மிகவும் சிறப்பாக காட்டக்கூடியது. ஸ்ரீவத்சகுரி. ஸ்ரீவத்சகுரின்றது ஒரு வெள்ளை கோடு, அதுதான் லக்ஷ்மி வசிக்கிறது. வல மார்பில் இருக்கும், இடது மார்பில் இல்ல, வல மார்பில். வலது கை மார்பில் வந்து ஒரு குறி மாதிரி வெள்ளையா இருக்கும். நீங்க பெருமாள் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும், அது வந்து ஸ்ரீவத்சகுரி, அது ஸ்ரீவத்ச அடையாளம். கௌஸ்துபமணி, இந்த கௌஸ்துபம்ன்றது கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கும், கௌஸ்துபம் அப்படின்றது. அந்த கௌஸ்துபம் தான் வந்து இவரா வந்தது, நம்ம பார்த்தோம் இல்லையா, குலசேகர ஆழ்வாரா வந்தது. கௌஸ்துப மணி, மலர் மாலை, துளசி மாலை. துளசி மாலை இங்க போடல, ஏன்னு தெரியல. துளசி மாலை இதெல்லாம் பிரத்யேகமாக பகவானுக்கே உரியது. இதெல்லாம் பார்த்த உடனே அவரை சுத்தி வேற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு வர்ணனை வருது. 2 பேர் அவரை சுத்தி இருந்த 2 பேரும் இங்க வந்துட்டாங்க, தண்டவக்கரனாவும் சிசுபாலனாவும். ஆனா மற்ற 2 பேர் நந்தர் சுனந்தர், இவங்க எல்லாம் வாயில் காப்போன்கள். அவங்க எல்லாம் பக்கத்துல தனி உதவியாளர்கள்னா செக்ரட்டரிஸ் கூட இருக்கிறாங்க. அப்புறம் சனகாதி முனிவர்கள் இருக்கிறாங்க, பிரம்மதேவன், ருத்ரன், தேவர்கள், 9 தலைமை அந்தணர்கள் இருக்கிறாங்களாம். பிரலாதர் இருக்கிறார், நாரதர் இருக்கிறாரு. அப்புறம் இங்கு தெய்வீக பக்தர்கள், மகான்கள் எல்லாரும் புனிதமான பிரார்த்தனைகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. கடைசி ஸ்லோகத்துக்கு 3 ஸ்லோகம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா பகவானுடைய அனைத்து சக்திகளின் வர்ணனை வருது. பக்தர்களுக்கு நான் அதை காட்டணும்னு நினைச்சேன். உங்களுக்கு நான் ஒரே ஒரு நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துட்றேன்.
இதுல வந்து பகவானுடைய பலவிதமான சக்திகளினுடைய வர்ணனை வருது. அந்த சக்திகளை பத்தின ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு படமா காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். படமான எழுதி காமிச்சிருக்கேன்னா உங்களுக்கு புரியும். அதனாலதான் அதை வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதான் நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிடுறேன். அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பகவானை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. எத்தனை வகையான சக்திகள் இருக்கு, அந்த சக்திகள் எதனுடைய சக்திகள். பகவானுக்கு 6 ஐஸ்வர்யங்கள் இருக்குது நமக்கு தெரியும். அந்த 6 ஐஸ்வர்யங்கள்ல இங்க 6 சக்திகளுக்கு பக்தர்கள் இந்த விஷயத்தை பார்க்க முடியுதான்னு பாருங்க. பகவானின் தலைமை சக்திகள் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியலன்னா தெரியறது மாதாஜி. சின்னதா இருக்குல்ல, இது பெருசாக்க முடியாது. ஏன்னா நான் எடுத்து வெளியே போடல, அப்படியே இமெயில் அமிச்சா அது அப்படியே இருக்கு. மாதாஜி இந்த ஸ்கிரீன் தொட்டு கொஞ்சம் டச் பண்ணாலும் பெருசாது மாதாஜி. நான் இங்க செல்வம், வலிமை, ஞானம், அழகு, புகழ், திறமை பெருசா இருக்கு. இருக்கான். ஸ்ரீ என்பது செல்வத்தை குறிக்கும், புஷ்டி என்பது வலிமையை குறிக்கும், கீர் என்பது ஞானத்தை குறிக்கும், காந்தி என்பது அழகு, கீர்த்தி என்பது புகழ், துஷ்டி என்பது துறவு. இப்ப இந்த 6 வந்து 6 ஐஸ்வர்யங்கள் படிச்சிருக்குமா? செல்வம், வலிமை, ஞானம், அழகு, துறவுன்னு 6 ஐஸ்வர்யங்கள் படிச்சிருக்கோம். அந்த 6 ஐஸ்வர்யத்தும் கீர்த்தி, துஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறோம். அடுத்தது இலான்னு ஒரு சக்தி. இலான்ற சக்தி பூசக்தி. ஊர்ஜான்ற சக்தி வந்து அவர் லீலைகளை நடத்தக்கூடிய அகச்சக்தி. இந்த அகச்சக்தி தான் துளசி மாராணியா. அடுத்தது வித்யா, அவித்யான்னு ஞானம் அறியாமை இருக்கு. மாயா, மாயான்றது வந்து வித்யாக்கும் அவித்யாக்கும் அடிப்படை. அப்புறம் அகவின்ப சக்தி, பகவானுடைய இன்ப சக்தி வந்து அலாதினி. சா அப்படின்னா அது வந்து ஜீவசக்தி. இவ்வாறாக 13 சக்திகளினுடைய வர்ணனை இங்கு வருகிறது. இந்த 13 சக்திகளும் பகவானுடைய பகவான் இடத்துல நீங்க போனீங்கன்னா அந்த சக்திகள் கூட ஒரு நபர்கள் தான். நம்ம கங்கை சொல்றோம்ல, கங்கைன்றது நதி. நதி என்பது ஒரு பொருள் கிடையாது. நதி என்பது ஒரு நபர். அந்த நபர் பேர் கங்கை. கங்கைன்னு ஒரு அம்மா இருக்கிறார். அது போல ஆன்மீக உலகத்துல பகவானுடைய சக்திகள் கூட நபர்களாக நின்று அங்க பகவானை ஆராதிக்கிறார்கள். எல்லாரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாக்குறார். இப்ப ஒரு திவ்ய திருஷ்டம் எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சாரோ அந்த மாதிரி இவருக்கு வைகுண்ட லோகத்தை காட்டுறார். நான் அக்ரூரர் கோலோக விருந்தாவனத்துக்குரிய பக்தராட்டம் தெரியல எனக்கு. இவர் வந்தனை செய்கிறார், தாசிய பக்தை தான். அதனால இவருக்கு வைகுண்டத்தை காட்டுறார். இல்லன்னா அவருக்கு கோலோகத்தை காட்டியிருப்பார். இவர் பக்தர் இல்ல, இவருக்கு தரிசனம் நீ இங்கதான் வரப்போற அப்படின்ற தரிசனத்தை இங்கே காட்டிடுறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஆனந்தத்தை பார்த்து இவரும் அவங்களும் ஒண்ணுதான். அப்ப பகவான் இங்க இருக்கிறார், பகவான் தனக்கு காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து 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 பயபக்தியுடன் வணங்கலானார். பயபக்தின்னு வந்துட்டாலே அது வைகுண்டம் தான். அதனாலதான் அங்க கிருஷ்ணர் நாராயணராக காட்சி தர்றார். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே சாந்தாகாரம் பாடினேன். ஏன்னா இது நாராயணர் தான். இங்க அக்ரூரருக்கு காட்சி தந்தது நாராயணர் தான். அவர் வந்து பிரேம பக்திக்கு இல்ல, தாஸ்ய பக்தி தான். வந்தனம் செய்து வந்தார், அதனால வைகுண்ட லோகம் தான் அவருக்கு. அதனால அவருக்கு வந்து நாராயணராக காட்சி தருகிறார். இதான் இந்த அத்தியாயம் முடிஞ்சது. அக்ரூரர் இதுக்கப்புறம் பிரார்த்தனைகளை செய்யறார். அந்த பிரார்த்தனைகளை அடுத்த வாரம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு இடத்துல துந்துபின்னு பார்த்தோம்ல மாதாஜி, துந்துபியின் புதல்வர்கள். அனக்கு துந்திபின்றது வந்து இவரது பெயர், வசுதேவனுடைய பெயர். ஓகே மேம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஒரு இடத்துல பகவான வந்து சௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. சௌரி அப்படின்னா சுரசேனனுடைய பேரன். அதனால சௌரின்னு ஒரு அதுவும் கேள்வியில கேட்டிருக்கிறேன் நான். பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. சௌரி என்பது வந்து சுரசேனர் அப்படின்றவருடைய பேரன். வசுதேவருடைய அப்பா வந்து சுரசேன். அந்த சுரா
பேரன்றதுனால இவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு சௌரின்னு பேரு. வசுதேவருடைய மகன், அதனால வாசுதேவன் பெயர் கிருஷ்ணருக்கு. அப்ப சுரனுடைய பேரன், அதனால சௌரி. மீனா மீனா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. மீனா மீனா வேற ஏதாவது ஒரு 5 கேள்விகள் நிமிஷம் இருக்கா இருக்கு. பக்தர்களுக்கு? சந்தேகம்? ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி அந்த 13 சக்திகளும் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறீங்களா மாதாஜி? அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன். சரி. நான் வாட்ஸ்அப்ல தான் வச்சிருக்கேன், அனுப்பிடுறேன். மாதாஜி எனக்கு கேள்வி பதிலெல்லாம் வர்றது இல்லைங்க மாதாஜி, ஒண்ணுமே வர்றது இல்ல. நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா? ஆமாங்க மாதாஜி. எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்களேன், நான் செக் பண்றேன். மாதாஜி என்னோட நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க மாதாஜி. அதான் உங்களுக்கு உங்களுடைய நம்பரை நான் ஆட் பண்ணோம்னா நீங்க என் நம்பர் எடுத்து நீங்க அதுல வாட்ஸ்அப்ல நான் தான் என் பெயர் பிரபு ஓகே ஹரே ஓகே. கிருஷ்ணா. என் நம்பர் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? இல்ல மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. இல்ல, நான் 9874 9874 666 666 384. 38. ஓகே மாதாஜி. அதுல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போடுங்க, அந்த குரூப்ல சேர்த்துக்கணும் சொல்லிட்டு நான் ஓகே ஓகே. பத்மாவதி மாதாஜி கேளுங்க. சென்னை, பத்மா சென்னை. பத்மா சென்னை ஏதோ கேள்வி கேக்குறீங்க, கேளுங்க. என்ற நம்பர் அனுப்புறதாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்க நம்பர்ல இருந்து நீங்க எனக்கு மெசேஜ் போட்டீங்கனாலே நான் உங்க நம்பர் தெரிஞ்சுப்பேன். சரிங்க. என்ன மாதாஜி? மாதாஜி ஒரு நம்பருக்கு என்ற நம்பர் ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்றேன். மாதாஜிக்கா? பத்மா கேளுங்க. மாதாஜி இப்போ நம்ம ஸ்ரீ சம்பிரதாயத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் மாதாஜி. இப்போ அவங்க இந்த லீலைய படிக்கிறாங்க பாகவதத்துலன்னா அவங்களுடைய தாட் வந்து இப்படிதானே மாதாஜி போகும். சோ கிருஷ்ணருக்கும் மூலம் நாராயணர் தான். சோ அதை அவர் காமிக்கிறார், தன்னுடைய மூல ரூபத்தை காமிக்கிறார் அப்படின்ற ஒரு தாட் போகும் இல்லையா மாதா? அப்படிதான் அவங்க சொல்றாங்க. சோ அத நம்ம இந்த இடத்துல எப்படி மாதாஜி கிருஷ்ணர் தாங்கிறத வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம எடுத்து சொல்றது? முழு பாகவதத்தையும் நம்ம பார்த்தோம்னா, முழு பாகவதத்துல சனகாதி முனி இது சுகதேவ கோஸ்வாமி முதல்லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு கிருஷ்ண. கேக்குறேன், வேற பேசிட்டு முதல் காண்டத்திலேயே இது வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ன்றத நிரூபிக்கப்படுது. நம்முடைய சம்பிரதாய தலைவர் வந்து பிரம்மதேவன் வந்து பிரம்ம சமிதால கிருஷ்ணன் ஈஸ்வர பரமஹ கிருஷ்ணஹ சச்சிதானந்த விக்கிரக அதெல்லாம் சொல்லிடுறாரு. இந்த பாகவதம் முழுக்க நம்ம படிச்சோம்னா நல்லாவே தெரியும், இந்த உலகத்துல வந்து வேலை செய்யறதுக்காக தான் நாராயணர் வர்றாரு. நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்மையா வேறுபாடு கிடையாது, இந்த மூட்ல தான் வேறுபாடு. இத நான் பல்லாயிரம் முறை சொல்லிட்டேன் பக்தர்களுக்கு. பகவான் நாராயணரை முழுமுதற் கடவுள்னு சொன்னா அது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் வித்தியாசம் இருக்கு. எப்படி வித்தியாசம் இருக்குன்னா, இப்ப நீங்க பேசுனீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். எப்படி வித்தியாசம்னா, ஒரு வீட்டுல அப்பா இருக்கிறார். அந்த அப்பா வீட்டுல குழந்தைகளோட இருக்கும்போது அவர் வேஷ்டி வீட்டுல ஏதோ ஒண்ணு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த குழந்தைகளோட ஆடி பாடி மனைவியோட கொஞ்சி விளையாடி கொண்டிருப்பார். ஆனா அதே தந்தை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு வச்சுக்கோங்க, எப்படி போவார்னு ஜட்ஜ்னா நல்லா பாத்துங்க எப்படி போவார். இல்ல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் அப்படின்னும் போது அவருக்கு அங்க வந்து கார் நிக்கும், அந்த உடைகள்லாம் போட்டு அந்த பதக்கம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போவார், டிப் டாப்பா போவார், பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த பயபக்தியுடைய பக்தர்கள் கிருஷ்ணரை கடவுளாக பார்க்கணுன்றவங்க நாராயணர் தான் அவங்களுக்கு இலக்கு. அது மாதிரி வைகுண்டம் தான் எல்லாமே. அதுல அயோத்தியா, இது பரமபதம், இந்த இடத்துக்கு எல்லாம் போவாங்க. திருப்பார்கடல் அந்த இடம்லாம் அங்கதான் இருக்கிறார் நாராயணர், அங்க போயிடுவாங்க. ஆனால் கிருஷ்ணரை தந்தையாக, கிருஷ்ணரை குழந்தையாக, கிருஷ்ணரை காதலனாக, கிருஷ்ணரை உறவாக நினைக்கிறவங்க எல்லாம் கோலோக விருந்தாவன் தான். அதனால இது வந்து இந்த ரசத்தினுடைய அடிப்படையில வேறுபடுகிறது. நாராயணரும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடே கிடையாது உண்மையில. ஆனால் மூலம் வந்து கிருஷ்ணர் தான் சொல்லிட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சாரியன், ராமானந்திகள் அப்படின்னு ஸ்ரீ சம்பிரதாய ஒரு கூட்டத்தை வந்து வட இந்தியால தோற்கடிக்கிறார். இது வரலாற்றுல இருக்கு. தோற்கடிச்சு சாஸ்திரங்களை மேற்கால் காட்டி எப்படி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு
நிரூபிக்கிறார். நிரூபிச்சோன்னு இந்த ராமானந்திகள்லாம் வந்து ஸ்ரீ சம்பிரதாய தலைவர்கள்லாம் நாங்க இந்த பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு வராங்க. அப்ப அவர் சொல்றார், உங்களுடைய மூடு, உங்களுடைய பாவனை பயபக்தியில இருக்கு, அதனால நீங்க இங்க வர வேணாம், அங்கேயே இருங்கன்னு சொல்லிடுறாரு. நம்மள கூட யாருக்காவது வெறும் பயபக்தியே தொடர்ந்து இருந்ததுன்னா, இப்ப நம்ம பயபக்தியில தான் பக்தியை ஆரம்பிக்கிறோம். ஆனால் பக்தியினுடைய முதிர்ந்த நிலையில நாம யாரு, நம்முடைய அடையாளம் என்னன்றது நமக்கு காட்டப்படும். இப்ப நமக்கு காட்டப்படாது. உடனே எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு நான் யாருன்னு, நான் கிருஷ்ணருடைய காதலி, அப்படி கிடையாது. பக்தியினுடைய நீங்க தேர்ச்சி பெறும்போது, பக்தியில் நீங்கள் தேர்ச்சி பெறும்போது, முழுமையை அடையும் போது, ஜட கலங்கங்கள், ஜட அடையாளங்கள் நீங்கும் போது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு அழுக்கு மூட்டையில உள்ள அழுக்கா இருக்கிறோம். அந்த அழுக்குகள்லாம் போயிட்டா நம்ம வந்து சுத்தமாயிடுவோம்ல. இப்ப சுத்தமாகும் போது நம்முடைய உண்மையான சொரூபம் தெரியும். அப்ப நமக்கு தெரிஞ்சிரும் இது. அது வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்துல நமக்கு வந்து கோபியர்களை பின்தொடர்ந்துதான் போக வைக்கிறாங்க. கோபி பாவம் தான் நமக்கு. இந்த சம்பிரதாயத்துல இணைஞ்சோம்னா, அந்த சம்பிரதாயத்துல இணைஞ்சோம்னா பயபக்தி தான். பயபக்தியான பாடல்கள் தான் எப்பொழுதும் வந்து தாசிய பக்தி தான் அங்க. அததான் அங்க செய்ய போறோம். அதனால ஸ்ரீ சம்பிரதாயத்தினர் இதை பார்த்தா முழுமுட கடவுள் நாராயணர்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அது அவர்களுடைய இது. நம்முடைய ஆச்சாரியன்கள் வந்து இதுதான் நிரூபிச்சே காமிச்சாங்க. ஸ்ரீமான் பலதேவ் வித்யாபூஷணர் அப்படின்ற ஆச்சாரியன் நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய இடத்துல உரை எழுதியிருக்கிறார் பாகவதத்துக்கு. அவர் இதை நிரூபிச்சார். கிருஷ்ணர் தான். இருந்தாலும் அவங்க சொல்லும் பொழுது அதான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம போய் சில சமயம் வாதம் பண்ண முடியாது. அதாவது ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம மகாபிரபு மாதிரி இருந்தோம்னாலோ இல்ல பலதேவ் வித்யாபூஷன் மாதிரி ஞானி பக்தி ஞானிகளாக இருந்தோம்னா வாதாட முடியும். இல்லைன்னா வாதாடி என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் நல்ல வழியில தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம வாதாட வேண்டாம். நாராயணர்னா ஆமான்னுட்டு போலாம். ஆனா நம்ம பாகவதத்திலேயே ஆரம்பமே வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தானே மத்த அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுன்னு விடலாம் இல்லையா? வாசுதேவரின் மகன் வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் வந்து லீலை புரியதான் வருவாரு. ஆனா அந்த வேலை பண்றதெல்லாம் வரமாட்டார். வேலை பண்றது பாத்தீங்கன்னா ஆபீசர் தான் பண்ணுவாரு. இந்த உலகத்தை படைத்தல், உலகத்தை இழுத்தல், உள்ள இழுக்கிறது, வெளியே போடுறதெல்லாம் விஷ்ணு தான், நாராயணர் தான். காக்கும் தொழில பண்றார், அதெல்லாம் நாராயணர் தான். அதான் சொன்னனே, ஜட்ஜு வேலை பண்றதெல்லாம் ஜட்ஜு. ஆனா வீட்டுல இருக்கிற அப்பா அதெல்லாம் பண்ண மாட்டார், ஜாலியா இருப்பார். அவர்தான் ஆனா அதற்கு மூலம். ஆனா அதுவும் நம்ம விஷ்ணு கோவிலுக்கு போனாலும் மாதாஜி அதுலயும் பயங்கர அழகாதான் இருக்காரு இல்லையா மாதாஜி? வரதராஜ பெருமாள் பார்த்தா அப்படி ஒரு ஆகர்ஷிக்கிறார். சோ அந்த பாவனை மாதிரி நமக்கு தெரியாது இல்லையா நம்மளோட இது என்னன்னு. நாராயணரை தலைவரா கொண்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒண்ணும் நாம அதை ஒண்ணும் சொல்றது கிடையாது. மாதாஜி புரிஞ்சுது மாதாஜி. அதனால அவங்க அந்த வழியில போறதுல தவறு கிடையாது. அவர்களை நம்ம வந்து நிந்திக்கிறதும் கிடையாது. வைஷ்ணவர்கள் அவர்களுடைய மூடதான். ஆனா உண்மைதான். நீங்க பிரம்ம சமிதா படிச்சீங்கன்னா இதுக்கு விளக்கம் கிடைச்சிரும். முதல் வந்து கிருஷ்ணர் தான் ஆதி புருஷம். கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமின்னு கிருஷ்ணர்னு அது பிரம்மா சொல்றார். பிரம்மா விட பெரிய ஆள் யார் இருக்கிறா? பிரம்மா சொல்றார் கிருஷ்ணர் தான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி நம்ம எந்த தாசியத்தை எடுக்கணும் மாதாஜி? குழந்தை எடுக்கணுமா, நண்பனா எடுக்கணுமா, காதலனா எடுக்கணுமா? இப்பவே இந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னனே, நம்முடைய பக்தியினுடைய முழுமையில இப்பனா நம்ம சாமானிய பக்தி தான் செய்யணும். நாம தாஸ்திய பக்தி சாமானிய பக்தி தான் செய்யறோம். நீங்க மிகப்பெரிய பக்தரா மாறுவீங்க ஒரு காலகட்டத்துல. அது கொடுக்கப்படும். பிரேம பக்தி நமக்கு கொடுக்கப்படும். அப்போ வந்து நமக்கு தெரியும். அது யாரும் சொல்றதெல்லாம் கிடையாது, உருவாக்குறதும் கிடையாது. நம்ம யாரோ தெரியும். நீங்க கிருஷ்ணருடைய தோழியாக இருக்கலாம், கிருஷ்ணருடைய நண்பராக இருக்கலாம், கிருஷ்ணருடைய தாசியாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம். அங்க கோலோக விருந்தாவனத்துல ஒரு மரம், செடி, கொடி, அருவி எல்லாமே நபர்கள் தான்.
எல்லாமே அங்கு நபர்கள். அது நம்முடைய உண்மையான நிலை நமக்கு பக்தியின் முழுமையில் வெளிப்படும். ஓகே மாதாஜி. முழுமையில் தெளிவா இருக்கும். புரியுதா? ஹரே புரியுது கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புரியுது மாதாஜி. உங்க நம்பர் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. 9874 9874 666 66 384. 384. 9 நம்பர் தான் இருக்கு. 9 தான் வருதுங்க மாதாஜி. சொல்லுங்க. 98 9874 மாதாஜி 98 74 74 66 6 38 6 இன்னொரு 6 3 6. ட்ரிபிள் ஆர். ஓகே ஓகே, ஒரு இடையில ஒரு ஆர். சரி, ஓகே மேடம். ஓகே மாதாஜி. வேற ஏதாவது கேள்வி? சரிங்க மாதாஜி, உங்க நம்பர் அனுப்பிச்சு விடுறேன் மாதாஜி, இவங்க இந்த செல்லுக்கு. ஹரே கிருஷ்ணா வேற ஏதாவது மாதாஜி. கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க. அதான் மாதாஜி, இத எதுவும் வர்றதில்ல, கேள்வி பதிலும் மத்த எதுவுமே வர்றதில்ல, அதனாலதான் கேட்டேன். நான் உங்களை அந்த குரூப்ல சேர்த்துறேன், உங்களுக்கு வரும் எல்லாம். சரிங்க மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. நம்பர் அனுப்பி. வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. ஆமா, இது வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. ராஜலட்சுமி மாதாஜி கேளுங்க. ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையான் சொல்றவங்களும் குருவாயூர் கிருஷ்ணரும் எல்லாருமே ஒண்ணுதான் மாதாஜி. பெருமாள் எல்லாருமே ஒண்ணுதானே? எல்லாரும் ஒரே ஒருத்தர் தான், கிருஷ்ணர் தான். அவருடைய அவதாரங்கள். சரி. இப்ப இந்த உலகத்துல பக்தர்களுக்கு அர்ச்சாவதாரமா வர்றாரு. அர்ச்சாவதாரம் எதுல? மண்ணுல, கல்லுல, படத்துல, அப்படி நம்ம பகவானை அதுல வர வைக்கிறாங்க. இப்ப கோயில் இருக்கிற விக்கிரகங்களை அர்ச்சாவதாரம்னு சொல்றோம். புரியுதா? எல்லாமே பகவானுடைய அவதாரங்கள் தான். அப்போ எல்லாம் நம்ம இப்ப அயோத்திக்கு ராமர் கோயிலுக்கு, நீங்க திருப்பதி ஏழுமலையான் கோயில் எல்லாம் போலாம் இல்ல மாதாஜி? போலாமே. யார் சொன்னது போக கூடாதுன்னு? இல்ல இல்ல, அதான் தாராளமா போலாம். சரி, கண்டிப்பா போலாம். சரி. இந்த மந்த் வரலட்சுமி பூஜைன்னு வைக்கிறாங்கல்ல மாதாஜி, ஒரு அது நம்ம சம்பிரதாயத்துல இல்ல. அதுதான் என்ன நேத்து கூப்பிட்டாங்க மாதாஜி, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் சரி. நீங்க போயிட்டு அங்க கீர்த்தன் பண்ணிட்டு வாங்க. ஓகே மாதாஜி. நாம அதை செய்யறது இல்ல, வேற யாருன்னா செய்யறாங்கன்னா அங்க போய் கீர்த்தன் பண்ணிட்டு மஞ்சா குங்கம் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே மாதாஜி. நான் சொன்னது ராஜலட்சுமி ஸ்விஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அந்த செய்தி கிருஷ்ணா செய்தியில இப்படி சொல்றாங்க மாதாஜி, அதாவது யசோதைக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது, அதாவது ஆணும் பெண்ணும் பிறக்குது. ஆச்சாரியர்களுடைய விளக்கம் மாதாஜி. ஏன்னா அது இதுல இல்ல மாதாஜி, இந்த பகவதத்துல அது இல்ல. அது ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க மாதாஜி. இப்ப யசோதை தேவகியை விட உயர்ந்த பக்தர். பொதுவா பக்தர்களோட பக்தர்களை ஒப்பிடுறது கிடையாது. ஆனாலும் இவங்களுடைய நிலை கிருஷ்ண பிரிஞ்சிடறாரு கிருஷ்ணர். ஆனா அந்த லீலை முழுக்க தேவகியோட தான் இருக்கிறாரு. ஆனாலும் யசோதை தான் முக்கியத்துவமே. கிருஷ்ணருடைய தாய் யாருன்னா யசோதை தான். அவர் சொல்றாரு. அதனால ஆச்சாரியர்கள் விளக்கம் தராங்க. யசோதைக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒண்ணு கிருஷ்ணர், இன்னொன்னு அந்த துவாரக மதுரா கிருஷ்ணர். ஆமா. அதாவது கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா, நான் இப்ப கூட சொன்னேன் பாருங்க, கிருஷ்ணருடைய நாராயண ரூபம் தான் சண்டை போடும், சக்கரம் விடும், அதெல்லாம் பண்றதெல்லாம் நாராயண அம்சம் தான். கிருஷ்ணர் எதுலயும் வரமாட்டாரு, ஜாலியா இருப்பாரு, அவ்வளவுதான், சந்தோஷம். கிருஷ்ணர் இந்த சண்டை போடுற கிருஷ்ணர், அசுரர்களை கொல்றது, இதெல்லாம் நாராயண ரூபம் தான். அவர் அப்படித்தான் சொல்றாரு மாதாஜி. 2 கிருஷ்ணர் உண்டாகுறாங்க. விளக்கம் மாதாஜி. ஏன்னா எப்படி யசோதை உயர்ந்த பக்தை அப்படின்னும் போது யசோதைக்கும் கிருஷ்ணர் தான் குழந்தையா வந்தார். எப்ப அவர் குழந்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த 2 கிருஷ்ணரும் ஒன்னாயிட்டாங்களாம். ஆமா, அப்படி அக்குரர் கூட்டிட்டு போய்க்க அந்த கிருஷ்ணரும் அங்க மற்ற பக்கம் போறார்.
அப்ப மதுரா என்ன இப்ப மதுரா. இங்க இந்த இந்த கிருஷ்ணர் பிருந்தாவனத்திலே இருந்தாருன்னா எல்லாருடைய மனங்கள்ல இருந்தார். ம்ஹும். அதான் அவர் உம், பிருந்தாவனத்தை விட்ட போகும்போது மதுரா வீர இந்த கிருஷ்ணரா போறார். அஹ் இந்த யாரு விஷ்ணு கிருஷ்ணருடைய இந்த இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற வாசுதேவ கிருஷ்ணரா அக்குரரோட போறார் மாயா மதுராக்கு. அப்படிதான் அவங்க சொல்றாரு. அப்படித்தான், கரெக்ட் தான். பகவானுக்கே வந்து பல பாவங்கள் இருக்கு. அதுல மாதுரிய பாவத்திலையும் அந்த பாவங்கள்ல இந்த பக்தர்களோட மிக அந்தரங்க லீலை புரியக்கூடிய கிருஷ்ணர் போய் சண்டெல்லாம் எங்கேயுமே போடுறது கிடையாது. சண்டை போடுறது, அந்த தலைவனா இருக்கிறது, அதெல்லாம் இல்ல. எளிமையான ஆயர்குல சிறுவனாக இருக்கிறது தான் கிருஷ்ணருடைய விருப்பமான விஷயம். அதனால அந்த விருப்பமான பக்தர்கள் விருப்பமான விஷயத்தோட அவர் பிருந்தாவனத்துல தான் இருக்கிறார். ஆனாலும் லீலைகளுக்காக மற்ற பக்தர்களுக்கும் அருள் புரியணும்ன்றதுக்காக அங்க போறார். அது ஐஸ்வர்யம். நீங்க சொன்ன மாதிரி வாசுதேவ கிருஷ்ணர். வாசுதேவ கிருஷ்ணர் தான் நான் போறேன் மதுராக்கு. பிருந்தாவன கிருஷ்ணர் பிருந்தாவனத்திலே இதெல்லாம் இருக்கிறேன். வந்து இப்ப நான் வந்து பாடம் நடத்தும் போது பல தரப்பட்ட உங்களை மாதிரி நீங்க இப்போ சீனியர் பக்தர், அதனால உங்களுக்கு இது தெரியும். ஆச்சாரியர்களுடைய கருத்து சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது இந்த வகுப்புல வந்து சில புது பக்தர்கள், தீட்சை பெறாத பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நான் ரொம்பவும் சில விஷயங்கள் சொல்றது இல்லை. நான் அது சரியோ. ஆச்சாரியர்கள் வந்து கொடுக்குற இது கோபியர்கள் எப்பவுமே கிருஷ்ணரை பிரிஞ்சதே கிடையாது, பிரிஞ்சதே கிடையாது. ஆனாலும் இங்க பிரிவு வந்து வர்ணிக்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த அச்சிந்திய பேதாபேத தத்துவம் எல்லாம் ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. 10வது காண்டத்துக்கே வர்றதுக்கே கூட பல நுணுக்கமான விஷயங்கள் சொல்லாம மேலோட்டமா தான் நான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா ஆழமா போறது புரியுமான்னு கூட தெரியல. நிறைய தத்துவங்கள் அடங்கியது. அதனால மேலோட்டமாக போறோம். இதையே திரும்ப அடுத்த முறை நம்ம பாகவதம் படிக்கும் போது ஆழமான கருத்துக்களுக்குள்ள இந்த பக்தர்கள் போக முடியும். இப்ப நான் இதெல்லாம் சொன்னேன்னா புரியுமா இல்ல குழம்பிக்குவாங்களான்ற பயம் கூட எனக்கு இருக்கு. சரியா. அதனால நான் வந்து ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். எவ்வளவு புரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு ஓகே. ஆனா ரொம்ப ஆழமாகவும் போல. நான் இங்க இந்த இடத்துலயும் வந்து ஆச்சாரியர்கள் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லல. இதெல்லாம் ஒரு சில ஆனா நுணுக்க பாகவதத்துல இல்ல என்ன இந்த ஸ்டோரி ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. பொருளுரையில பாகவதத்துல இல்ல. இல்ல. ஆனா சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ம்ஹும். இதே பக்தர்கள் அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் போது தெரிந்து கொள்வார்கள். மற்றது மாதாஜி குப்சா தான் சூர்பனக தான் குப்சாவா பிறந்தாங்களா? அவருடைய மறுபிறப்பா தெரியல, பார்க்கலாம். அப்படிதான் சொல்றாங்க. குப்ஜா தான். ஏன்னா சூர்பனகை வந்து ஒரு அப்சரை. அவ அசுர குலத்துல இல்ல. கிருஷ்ணரை அடைய வேண்டும், ராமரை அடைய வேண்டும்ன்ற ஆசை அங்க நிறைவேறல. அப்ப ஆனா இங்க வந்து இங்க வந்த உடனே நிறைவேறுதுன்னு தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆனா இப்ப புக்ல இல்ல அதான் இந்த புத்தகத்துல இல்ல இந்த என்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டேனே, இப்பவே சொல்லிட்டேனே. இது மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் போடல. நானும் கேள்விப்பட்டேன் மாதாஜி. அதான் உண்மையோண்டு கேக்குறேன் உங்கள்ட்ட. உண்மைதான். மாதாஜி அப்ப வரலட்சுமி நோம்பி வந்து நான் இத்தனை வருஷமா கும்பிட்டுட்டு இருந்துட்டேங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து அவர் இதாயிட்டதுனால கும்பிடல. இப்ப இந்த வருஷம் நான் சும்மா வச்சுட்டு நானு அப்போ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் மாதாஜி இப்ப பண்ணிட்டு நீங்க வந்து அப்புறம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ராஜலட்சுமி மாதாஜி நீங்க சொல்லுங்க மாதாஜி. கோயம்புத்தூர் ராஜலட்சுமியா? ஆமா ஆமா ஆமாங்க. கோயம்புத்தூர் ராஜலட்சுமி மாதாஜி, நீங்க வந்து ஆரம்பகட்ட பக்தரா இருக்கலாம். தீட்சை பெற வேண்டும், இந்த சம்பிரதாயத்தில் இணைய வேண்டும் அப்படின்னும் போது இந்த சம்பிரதாயத்துல சொல்லப்பட்ட பூஜைகள் தான் செய்யறோம். வரலட்சுமி நோன்பு தப்புன்னுலாம் நான் சொல்லல. சரி. ஆனால் நம்ம இந்த சம்பிரதாயத்துக்கு இப்ப நான் வந்து புரட்டாசி மாசமே கும்பிட மாட்டேன். சனிக்கிழமை புரட்டாசி மாசம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். நல்லா எங்க வீட்டுல எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதை நான் செய்யல. ஏன்னா நான் கௌடிய சம்பிரதாயமே மாறியாச்சு. கௌடிய சம்பிரதாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுறது எப்படின்னா பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை மட்டும்தான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நான் தினமும் 3 வேளை நைவேத்தியம் பண்றேன். புரியுதுங்களா? எங்களுக்கு புரட்டாசின்றது இப்ப சாமியே கும்பிடாதவங்களுக்கு அது வைக்கிறாங்க. ஆனா நாங்கெல்லாம் தினமும் 3 வேளையும் சாமிக்கு நைவேத்தியம் பண்றேன். அதனால நான் வந்து கௌடி சம்பிரதாயத்துல சொல்லப்பட்ட பூஜைகளை மட்டும்தான், விழாக்களை மட்டும்தான் நான் கும்பிடுவேன். இப்ப நீங்க தீட்சை எடுக்க போறீங்களா, இந்த சம்பிரதாயத்துல இணைய போறீங்களா, நான் இதுல தீவிரமா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க கும்பிடக்கூடாது. வரலட்சுமி நோன்பு எல்லாம் கிடையாது. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா பண்ணுங்க. இத நீங்க தான் முடிவு எடுக்கணும்.
நான் இந்த சம்பிரதாயத்துல தீட்சை எடுக்க போறேன், நான் இதுல எப்படி சொல்றாங்களோ அப்படி இப்படி அசை கூட மாட்டேன். என்னுடைய குருதேவர் இது சொல்லிட்டாங்கன்னா நான் அசையவே மாட்டேங்க. குருதேவர் பிரபுபாதர் சொன்னதை நான் வந்து என்னைக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைபிடிச்சுன்னு வரேன். பக்தியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஒரு தேவி தேவதர் போட்டோ கூட உங்ககிட்ட கிடைக்காது. அவங்களெல்லாம் மதிக்கிறேன், நான் கண்டிப்பா மதிக்கிறேன். ஆனா எந்த ஒரு அவங்களுக்குன்னு பிரத்யேகமான பண்டிகைகள்லாம் நான் கொண்டாடுறது இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், நான் கிருஷ்ண பக்தியில வந்துட்டேன், இதுல எல்லாமே செய்யறேன். கிருஷ்ணரை வணங்கினா அனைத்து தேவி தேவர்களையும் வணங்குவதற்கு சமம். அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேற எந்த பூஜையும் தேவையில்லை. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், இஸ்கான்ல தீட்சை வாங்கிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப ஆத்துலயும் இல்ல சேத்துலயும் இல்ல. அதனால நீங்கள் வந்து இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இணையணும். நான் இதுலதான் பிரபுபாதர் மூலமாக ஆன்மீக உலகத்தை அடையணும்னு ஒரு ஆன்மீக குறிக்கோள் இருந்ததுன்னா மற்றதெல்லாம் விட்டுதான் ஆகணும். நீங்க சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவம் சர்வ பாப்பியப்பியும் மோக்ஷயிஷ்யாமி மாச்சுச்சக. அது பண்ணணும். நான் பார்த்திருக்கேன் சில பேர் தீட்சை பெற்ற பக்தர்கள் பெருசு பெருசா வரலட்சுமி நோன்பு கொண்டாடி அதுல வேற டிபில வைப்பாங்க. தீட்சை பெற்ற உடனே இதெல்லாம் வரவே கூடாது உங்களுக்கு. அப்ப நீங்க உங்களுடைய தீட்சை செல்லாதுன்னு அர்த்தம். நீங்க எப்போ இதெல்லாம் புடிச்சிட்டு திரியுறீங்களோ, இதெல்லாம் என்னன்னா கர்ம காண்டம். கர்ம காண்டம்னா என்னன்ட்டு நான் பகவத்கீதா வகுப்புலயே சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. பாகவதம் 10ஆம் காண்டம்னா நம்ம லெவல் வேற. ஆனாலும் இப்போ புது பக்தர்கள்லாம் நீங்க இந்த வகுப்புக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் விளக்குறேன். கர்ம காண்டம் என்பது வேறு, பக்தி யோகம் என்பது வேறு. நீங்க கர்ம காண்டம் வேண்டாம், நான் பக்தி யோகத்துக்கு வரேன் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு எல்லாம் விட்டுறணும். நீங்க எதை கடைபிடிக்க போறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் மனப்பக்குவம் வரட்டும், நான் இப்ப வரமாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி. இப்படி வரீங்களான்னு சொன்னா பயந்துருவாங்க. நாங்க இப்ப வரல, கொஞ்ச நாள் கழிச்சு வரோம் அப்படின்னுவாங்க. நீங்க ராஜலட்சுமி மாதாஜி, கோயம்புத்தூர் ராஜலட்சுமி மாதாஜி, நீங்க நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்கள் முடிவு சொல்லுங்க. நம்ம வகுப்புக்கே வரக்கூடிய சில பக்தர்கள் வந்து அவங்க வந்து ஸ்மார்த்த பிராமின். ஸ்மார்த்த பிராமின்னு எல்லா தேவி தேவர்களையும் வணங்குவாங்க, வகுப்புக்கும் வருவாங்க. நான் சொன்னேன், சரி உங்களுக்கு எப்போது மன உறுதி வருதோ அது வரைக்கும் நீங்க இதுலயே இருங்க அதுலயே இருங்கன்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு. ஆனா நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. எனக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ண இந்த சம்பிரதாயத்துல சொன்னதை தவிர வேற எதுவும் நான் கடைபிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி நீங்க வர போறீங்க, அதுதான் எனக்கு குறிக்கோள் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு உங்களுக்கு கிடையாது. இல்ல நாங்க இப்ப பரம்பரையா நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் பண்ண போறோம்னா பண்ணுங்க. மன பக்குவம் வந்து வரமாட்டேன், கொஞ்சம் வேவரிங்காவே தான் இருக்குங்க. அப்ப நீங்க அதை பண்ணுங்க. அப்புறம் இந்த லெக்சர் கேக்குறவங்க எல்லாம், ஓ கீதா கோவிந்த மாதாஜி வரலட்சுமி பூஜை செஞ்சாங்க செய்ய சொன்னாங்கன்ட்டு யாரும் டிக்ளேர் பண்ணாதீங்க. இது வேற அது வேற. நான் அவங்களுக்கு ராஜலட்சுமி மாதாஜிக்கு மனம் வேவர் ஆகுது, அதனால நீங்க அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க பண்ணுங்க, குழப்பம் அடையாதீங்க. குழப்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது மாதாஜி, குழப்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. விளக்கம் வேணும்னா இப்பவே நான் விளக்கம் தரேன். கிருஷ்ண பக்தி என்பது நான் ஆத்மா, அவர் பரமாத்மா, அவரை அடைவதற்காக செய்யறது. வரலட்சுமி நோன்பு என்பதெல்லாம் இந்த உலகத்துல சில நன்மைகளை பெற வேறுவதற்காக. சில நன்மைகள்னா இந்த உடல்ல பராமரிக்கிறதுக்கு, எனக்கு செல்வம் வேணும், என்னுடைய நீண்ட ஆயுள், என்னுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யக்கூடிய பூஜைகளை வந்து கர்ம காண்டம்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல நான் நல்லா வாழணும் அப்படின்றதுக்கான பூஜைகளை கர்ம காண்டம்னு சொல்லுவோம். அது வேதங்கள்ல சில விஷயங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண பக்தின்றதுக்கும் கர்ம காண்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க உடனே ட்ராக் மாத்திட்டோம். எங்களுக்கு இந்த உடலை பத்தின கவலையோ அடுத்த பிறவி இந்த பிறவி பத்தின கவலை எல்லாம் கிடையாது. கிருஷ்ணரை சென்று அடைய வேண்டும், ட்ராக் மாறிட்டோம் நாங்க. எங்களை எப்படி வச்சுக்கிறது அவருக்கு தெரியும். அதான் சரணாகதி. புரியுதா? அந்த சரணாகதி தான் தினமும் பாடம் நடத்துறேன் நான் உங்களுக்கு. வேற எதை பத்தி கவலைப்படாதீங்க, கிருஷ்ணரை சரணடையுங்கள், கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க. சரணடைகிறதுனா என்னன்னு சொல்றேன். கிருஷ்ணரை சரணடைதுன்னா அங்க பிரபுபாதர் சொன்னதெல்லாம் செய்யணும். அப்படி செய்யும் போது மற்ற விஷயங்கள்லாம்
கவனிக்கப்படும், மற்ற விஷயங்கள் பாதுகாக்கப்படும். பயப்படாதீங்க. கிருஷ்ணரை சரண் அடைஞ்சிட்டா செல்வம் போயிடும், கிருஷ்ணரை சரண் அடைஞ்சிட்டா துன்பங்கள் வரும்லாம் இல்ல. உங்களை எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும், கொண்டு போவார். அவ்வளவுதான். இல்ல அவர் மேல பரிபூர்ண நம்பிக்கை, நம்பிக்கை பரிபூர்ண இருக்குன்னா பிரேமை நீங்க இருக்கு வரலட்சுமி நோன்பு மாதாஜி. பண்ண மாட்டீங்க. ஓகே. அவர் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்குன்னா மற்ற தேவி சிறு தேவி தேவர்களை நம்ம வணங்குறது இல்ல. லக்ஷ்மியை கூட ஆனா தனியாக சில வணங்குவதில்லை. ஓகே ஓகே ஓகே. லக்ஷ்மியை கூட தனியாக வணங்குவதில்லை, நாராயணனோடு சேர்த்து தான் வணங்குகிறோம். அது சம்பிரதாயத்துல எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி வணங்குறோம். ஓகே ஓகே. உங்களுக்கு அதுல கிருஷ்ண பயம் ஜெயந்தி இருக்கு. எல்லாம் கும்பிடுங்க. இது பாருங்க, பரிபூர்ண நம்பிக்கை பயம் ரெண்டும் ஒண்ணா கலக்காது. உங்களுக்கு இப்பதான் வேவரிங் மைண்டு பயம்னு சொன்னீங்க. வேவரிங் மைண்டு பயம், பரிபூர்ண நம்பிக்கை கலக்காது. பரிபூர்ண நம்பிக்கை உங்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது முழுசா ஆகல. அது ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கிருஷ்ணர் தான் அனும்போது மத்ததெல்லாம் தானா விட்டுடும், பயமே வராது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த சிறு தேவர்களையும் நான் வணங்குறத நிறுத்திட்டேன். மீன்ஸ் வீட்டுல வச்சு அவங்கள மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, அவர்களை மதிக்கிறேன். ஆனா அவர்களை கிருஷ்ணரோட வச்சு நான் வணங்குறது இல்ல. வீட்டுல சில பேருடைய ஆல்டர்ல நான் சாய்பாபாவை பார்த்திருக்கேன். சாய்பாபா என்பவர் மனிதர். மனிதர் நாங்க சிறு தேவர்களே வைக்கிறது இல்ல, மனிதரை எப்படி வைக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். இஸ்கானுக்கு வந்தோம், அவர்களுடைய புரிதல் அந்த நிலையில இருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு நான் பாடம் நடத்துற ஆசிரியர், நீங்க வந்து நான் கிருஷ்ணர் மேல பரிபூர்ண நம்பிக்கை வைக்கிறேன்னா இந்த மாதிரி சந்தேகமே வராது, வரவே வராது. 16 மாலைகளை ஜபிக்கிங்க, 4 விதிமுறைகளை கடைபிடிங்க. அந்த பக்தி யோகம் ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அத வரி வரியா தமிழ்ல தான் இருக்கு. அது பக்தி யோகம் ஒரு அறிமுகம்ன்ற புத்தகம் நீங்க எங்க இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சு வாங்கி எதை எப்படி செய்யணும்னு ஒரு வரிக்கு வரி எல்லாமே போட்டிருக்கு. அதை படிக்காம பேசப்படாது. அதுல வீட்டுல எப்படி வைக்கணும் சாமியான்னு கூட போட்டிருக்கு. பூஜை எப்படி பண்ணணும், எத்தனை அகர்பத்தி காட்டணும், மாலை எப்படி உருட்டணும், எல்லாமே ஒவ்வொரு பண்டிகையும் எந்த பண்டிகை கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் எழுதியிருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு 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 புரிஞ்சுக்குங்க. பாத்தங்க கொடுத்துருந்தோம் மாதாஜி, படிச்சங்க மாதாஜி. ஆரம்ப வழிகாட்டி தானே மாதாஜி, ஆரம்ப வழிகாட்டி தானே. ஒரு அவங்க வந்து அம்மா இது என்ன நீ கூப்பிட மாட்டீங்களா, நீங்க என்ன இப்படி பண்றீங்க, இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுனால ஒரு இதுங்க மாதாஜி, வேற ஒண்ணு. அப்படி பக்தர்கள் அப்படி சொல்லி நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏன் இதை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு நாள் நான் ஒரு மார்க்கத்துல இருந்தேன், இப்போ வந்து ஒரு மார்க்கத்துல இருக்கிறேன், நான் முழுசா நம்புறேன். ஏன்னா குரு சாது சாஸ்திரம் எனக்கு தெளிவான அறிவை வழங்குகிறது. அவர்களை அதை கொண்டு நான் பகவானை அடைய விரும்புறேன், அதனால நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மாதாஜி, எனக்கே தெரியுதுங்க, தெளிவா இருக்கு. முதல்ல விட இன்னைக்கு நான் தெளிவா இருக்கேன், தைரியமா கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு பழசை விட எவ்வளவோ மாறிட்டேன் நானு. யார் என்ன சொன்னாலும் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்துட்டேன். கொஞ்சம் இவங்க வந்து ஃபோர்ஸ், நீங்க வாங்கம்மா, நீங்க எங்க கூட வாங்கம்மா, நீங்க ஏமா வரமாட்டேங்கிறீங்க, அவங்க கோயிலுக்கு போறதுக்கு என்ன ப்ரெஷர் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க அப்படி குடும்பத்துல யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாங்கனாலோ ஏதாவதுனாலும் போலாம், நீங்க பீட் பேக் எடுத்துன்னு போயிடுங்க. அங்க வந்து சண்டை சச்சரவு எல்லாம் நான் வளர்க்கறது, இது வந்து ஒரு மன மாற்றம் தானே தவிர வெளிப்புறமா நிறைய பேர் இருப்பாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே எல்லாரும் இந்த கிருஷ்ண பக்திக்கு வரல. என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கணவன் பக்கத்துலயும் சரி, என்னுடைய பக்கத்துலயும் என்னுடைய தந்தையும் தாயும் வந்துட்டாங்க பக்தர்கள். ஆனா என்னுடைய சகோதரர்கள், என்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள்லாம் யாரும் வந்து தூய கிருஷ்ண பக்திக்கு வரல. அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் அங்க இருக்க வேண்டிய நிலைமை இருந்தாலும் இந்த திலகம் இருக்கும், கண்டி மாலை இருக்கும், என்னுடைய ஜபமாலை இருக்கும், நான் அங்க இருப்பேன். என்னுடைய மனம் வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கும். இப்படி கீதா மாதாஜி சொல்லிட்டாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு நீங்க இதை விட்டு விலகிறது இல்ல. நான் எப்பொழுதும் இங்கதான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட உறவினர்களோட அங்க இருக்கும்போது இருப்பேன். இப்ப ஒரு ஊருக்கு போறேன், அந்த ஊர்ல ஒரு வீட்டுல இருக்கிறேன்,
அந்த அந்த ஊருனுடைய அந்த தெருவுல வந்து விநாயகர் ஊர்வலமா போனார் ஒரு முறை. விநாயகர் ஊர்வலமா போறார். அப்படி முகத்தை திருப்பிக்கல, நான் போனேன், விழுந்து வணங்கினேன். அந்த ஐயர் பார்த்தாரு, யாருமே இதை பண்றது இல்லம்மா, நீங்க இப்படி விழுந்து வணங்குறீங்களே, நீங்க யாரும் பக்தர் போல் இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம வந்து அடிப்படை விஷயங்களை பக்தர்கள் எங்கு போனாலும் கடைபிடிக்கிறோம், மரியாதை கொடுக்கணும். ஏன்னா தும்பிக்கை ஆழ்வார் அவர். ஆனா அவரை நான் ஆல்டர்ல வைக்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான். ஆனா பௌதிகவாதிகள்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க, முழுமுதற் கடவுள் பராசக்தின்னு சொல்லுவாங்க, முழுமுதற் கடவுள் சிவபெருமான்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் ஒண்ணு சொல்லிட்டு திரியிறாங்க. நான் குரு சாது சாஸ்திரம் கிருஷ்ணரை தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லுது, நான் கிருஷ்ண பக்தை தானே தவிர மற்ற தேவி தேவர்களுக்கு மரியாதை செலுத்துவேன், ஆனால் அவர்களை முழுமுதற் கடவுளாக கொல்லவில்லை. என்னை சுற்றி இருக்கும் மக்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லைன்னா அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண மாட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க அப்படியே இருக்கட்டும். அப்படியே அவங்க கிட்ட சண்டை போடாமல், அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்க எனக்கும் சேர்த்து ஒரு பக்கம் கூட்டிட்டு போறேங்கும் போது நான் மனசுக்குள்ள வந்து கிருஷ்ணர் மேலதான் எனக்கு அங்க சாமியே கும்பிட்டாலுமே எனக்கு இவரோட நினைப்பு தான் வரும். இவரோட அவங்களுக்கே சாமி வந்து ஆடுனா கூட எனக்கு சைத்தன்ய பிரபுவே ஆடுற மாதிரி தோணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு, நல்லாவே இருக்குங்க மாதாஜி. அடிக்கடி போக வேண்டாம், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நீங்க போயிடுங்க. ஆமா ஆமா, அது கரெக்ட்டுங்களா? அடிக்கடி போக வேண்டாம், சரியா? வேற ஏதாவது கேள்விகள்? தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு நன்றி. நாளை வகுப்பு இருக்கிறது, வந்துருங்க. வாஞ்சா கல்பதருப்பச கிருபா சிந்து தேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ